இந்த கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா நமக்கு பதவி கிடைக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இங்க பதவி தரும் எந்திரம் இருக்கிறதுனால இந்த கோவில பதவி தரும் ஸ்தலம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எந்திரத்தை தொட்டு வழிபடும் போது சமுதாயம் மற்றும் குடும்பம் சார்ந்த பதவிகள் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற மாதிரி இந்த கோயிலையும் செவ்வாய்க்கு தனி சன்னதி இருக்கு. அதுவும் மங்கள செவ்வாய் அப்படிங்கிற பெயரோட இருக்கு. இந்த கோயில செவ்வாய் பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் மண்ணாலான லிங்கம். அதனால இந்த மூலவர் எப்பொழுதுமே அபிஷேகம் கிடையாது. அம்பாள் செஞ்சு வழிபட்ட இந்த மணல் லிங்கத்துல அம்பாளுடைய கைரேகையும் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோவில்ல இருக்கிற எல்லா தெய்வங்களுமே மங்களம் அப்படிங்கிற பெயரோட சேர்ந்துதான் இருக்கும். மூலவர் மங்களநாதர் சூட்சுமபுரீஸ்வரர், அம்பாள் மங்களாம்பிகை. நாங்க பிரதோஷத்தன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த மூலவர் மண்லிங்கமா இருக்கிறதுனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது. அதனால நந்திக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு லிங்கம் வச்சு அபிஷேகம் பண்றாங்க. இப்போ இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்துடலாமா? கொலுமாங்குடியில இருந்து திருப்பாம்பரம் கோயிலுடைய ஆர்ச் வழியா உள்ள போனா திருச்சிருக்குடி அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த கோயில் இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலை எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.